ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சின்னதாக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போல்லாம் தொடர்ந்து வீடியோவே போட முடியல. ஏன்னா பாப்பாவும் கொஞ்சம் பெருசாகங்காட்டிக்கு அவளை பார்த்துக்க சரியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வீடியோ போடுறதில்ல. இனிமேல் ரெகுலராக போடணும், இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே தான். ஃப்ரைடே என்னென்னு காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் பீக்கங்காய் பொரியல் வதக்கிட்டேன். அப்புறம் 2 நாளாக இந்த துணி மடிக்காதே விட்டுட்டேன். சேரில் கொண்டாந்து போட்டு அப்புறம் இன்றைக்கி வேலையை அதெல்லாம் எடுத்து எல்லாம் மடித்து வச்சுட்டு அங்கங்கே வைக்க வேண்டிய இடத்துலலாம் வச்சுட்டு ஒரு 10-11 மணி போல் சாய்ஸ்ரீயை பால்வாடி கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு. அவளை பால்வாடி கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததும் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிப்பான். அதே மாதிரி போயிட்டு வந்துட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். தூங்கிட்டு ஒரு 3:30-4 மணி போல் தான் எழுந்திரிச்சான். 4 மணி போல் எழுந்திரிச்சோன்னே அவளுக்கு கொஞ்சம் பாலாற்றி கொடுத்துருவேன். அவளுக்கு இப்போ நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெள்ளை சக்கரை அவளுக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். நான் தான் வெள்ளை சக்கரை அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், எல்லாம் முடிய மாட்டேங்குது. ஏன்னா நான் ஒரு டீ லவ்வர், எல்லாத்துக்குமே தெரியும். அவளுக்கு பாலாற்றி கொடுத்தோன்னே நானும் டீ போட்டு குடிச்சிட்டு, டீ குடித்தா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். அதனால் நல்லா டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரொட்டீன் வேலை வீடெல்லாம் கூட்டி வச்சுட்டு குண்டாவெல்லாம் கழுவி வச்சுட்டு நைட் டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி டின்னர் வந்து நம்ம வீட்டில் ராகி சப்பாத்தி, ராகி மாவு கொஞ்சம் இருந்தால் சரி சப்பாத்தி போடலான்னு சொல்லிவிட்டு ராகி சப்பாத்தி போட்டுட்டேன். ராகி சப்பாத்திக்கு வந்து சாம்பார் 2 தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். உண்மையிலே நல்லா தான் வந்திருந்தது. நான் ராகிக்கு கொஞ்சம் ஹார்டாக வந்திருக்கும்னு நினச்சேன். நல்லாவே சாஃப்டாகவே வந்திருந்தது. ராகி சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே வந்திருந்தது. அதுக்கு காம்பினேஷனாக வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றி தக்காளி குருமா மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி குருமாவும் தேங்காய் சட்னியும் வச்சுட்டேன். 3மே அடிப்பொலியாக செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்தது. எல்லாமே மசாலாவெல்லாம் வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எல்லாருமே தேங்காய் சட்னிக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை போடுவாங்க. நான் இருந்தால் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். அதனால் தேங்காய், பச்சை மிளகா, வரமிளகா போட்டு அரைச்சாலும் இன்னும் தேங்காய் சட்னி நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம சரி பச்சை மிளகா இருந்தால் தான் பச்சை மிளகா போட்டுவிட்டேன். தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, சீரகம், ஒரு பல் பூண்டு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. போட்டு அதுக்கப்புறம் அரைச்சி அதை தாளிச்சிட்டு சாம்பார் தாளிச்சிட்டு ராகி சப்பாத்தி எல்லாமே சுட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு. நல்லா சப்பாத்தி சாஃப்டாக தான் இருந்தது. சப்பாத்தி, தக்காளி குருமா, அந்த தேங்காய் சட்னி தான் நம்ம வீட்டில் டின்னர். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.